நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவகார்த்திகேயன் வெள்ளித்திரையிலிருந்து பலரும் வழிமாறி சின்னத்திரைக்கு வந்து கொண்டிருக்கையில் சின்னத்திரையிலிருந்து சிறகு சிலிர்த்து வெள்ளித்திரையில் பறந்த வெற்றி நாயகன். கலக்கப் போவது யாரில் இவர் கால் பதித்த போது காமெடி வரலாற்றில் ஒரு துருவ நட்சத்திரம் உதயமானது. 5 லட்சம் ரூபாய் வின்னர் மிஸ்டர் சிவகார்த்திகேயன். யாரு ஒரு வாய்ப்பாடு சொல்லியா? 1 2 3 4 5டா. தலகாணிக்குள்ள இருக்கிறது பஞ்சிடா. ஏழைங்க குடிக்கிறது கஞ்சிடா. உனக்கு இருக்கு ரொம்ப பெரிய ஐயா நெஞ்சிடா. பயந்துட்டே இல்லே. ஏறிய மேடைகளை எல்லாம் தன்னை வெற்றியை நோக்கி ஏற்றிவிடும் ஏணிப்படிகளாக மாற்றிக்கொண்ட ஏகலைவன். நீங்கள் மட்டும் கள்ளிக்காட்டில் பிறக்காமல் கலிபோர்னியாவில் பிறந்திருந்தால் ஹாலிவுட்டிலும் வைத்திருப்பார்கள் 6 பாடல்கள். அங்கே லியோனார்டோ டிகாப்ரியோ வயலை சுற்றி ஓடியிருப்பார். கேட் வின்ஸ்லெட் மரத்தை சுற்றி ஆடியிருப்பாள். எப்போதுமே போலிதான் அசலை விட நன்றாக இருக்கும். அப்படித்தான் இது. தனது நிகழ்ச்சிகளில் டைமிங் காமெடி, ரைமிங் வசனம் என கலக்கிக் கொண்டிருந்த இவர் வெகு சீக்கிரத்திலேயே வெள்ளித்திரை அள்ளி அணைத்துக் கொண்டார். நீதான் ஹீரோ ஆயிட்டல்ல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஹீரோ சிவகார்த்திகேயன் சார், கேன் யூ ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ்? சிவகார்த்திகேயன் இங்கே இருந்துக்கிட்டு நமக்கு டிக்கெட்டே தர மாட்டேங்கிறாங்க அப்படிமா. இப்போ அவன் படத்துக்கு டிக்கெட்டு கிடைக்கல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அப்படித்தான். விஜய் டிவியில் போட்டியாளராக வந்த இவர் இன்று பேட்டி எடுக்க காத்திருக்கின்றன அத்தனை சேனல்கள். சிம்பிள் ஸ்டாராக களமிறங்கி வருங்கால சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து கொண்டிருக்கும் எங்கள் வீட்டு பிள்ளையை வரவேற்பதில் பெருமை கொள்கிறது விஜய் டெலிவிஷன் அவார்ட். Let's welcome Sivakarthikeyan. சிவா, டெல் எப்படி இருக்கு? டெலிவிஷன்லேருந்து நீ சினிமாவுக்கு போனது உன பயணம் எது பிடிச்சிருக்கு உனக்கு? ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய வணக்கம் அண்ட் நன்றி நீங்கள் கொடுத்த இவ்வளோ பெரிய வரவேற்புக்கு. இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு மேடையில் நிற்கும்பொழுது. அண்ட் நம்மளுடைய ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெருமை தான் இருக்குது. அண்ட் விஜய் டிவி ஸ்டேஜ் கொடுக்கலன்னா இன்றைக்கி இது எதுவுமே நடந்திருக்காதுங்கிறது நிச்சயமாக உண்மை, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த சந்தோஷத்தோடையும் அந்த பெருமையோடையும் இந்த மேடையில் இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்கேன். சூப்பர். அண்ட் முதல் தடவையா விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதுல உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் முக்காவாசி பேர் இங்க வந்திருக்காங்க. சிவகார்த்திகேயன் அப்படின்ற பேரை சொல்லும் போது ஒவ்வொரு தடவையும் அரங்கம் அதிர்ந்துட்டு தான் இருக்கும். யாரையும் கைத்தட்டவே இல்லையா? யாருமே? எஸ், அப்படியா? இன்னைக்கு அவருக்காக வந்த அந்த மக்கள். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. ஹவு டு யூ ஃபீல் அபவுட் விஜய் டெலிவிஷன் அவார்ட்ஸ்? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஒரு திடீர் ஐடியா தாட் அதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். இல்லை, இங்கே இருக்கவங்களுக்கும் என்ன நல்லா பண்ணாலும் ஒரு அவார்ட் கிடைக்கும். அதை டெலிவிஷன் சினிமா அப்படிலாம் பிரிக்காமல் நம்ம எதில் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதில் பெஸ்ட்டாக பண்ணும்பொழுது நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கும். அவார்டு என்றைக்குமே யாருமே வேணான்னு சொல்லவே மாட்டாங்க. கிடைச்சா நல்லா தானே பாருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் தட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம்தான் நிச்சயமாக.
இது இல்லையன்ற ஒரு வருத்தமும் இருக்குது. நான் பண்ணும்போது இது இல்லையே, ஐயோ நம்மளும் இல்லை, நமக்கு கிடைக்குமா இல்லையா, அந்த டென்ஷன்லாம் இருக்குது இல்லையா, அது இல்லையன்றது இருக்குது. பட் எல்லாருக்குமே எல்லா கேட்டகரியிலையுமே அவார்டு இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் இது ஒவ்வொரு முறையும் இன்னும் பெருசாகிட்டே இருக்குன்றது மட்டும் நிச்சயம். எத்தனையோ மேடையில் வந்து உங்ககிட்ட கேட்டிருக்கோம். ஆனால் இப்போ உண்மையை சொல்லுங்க, உங்களோட ஃபேவரட் ஆங்கர் யாரு? கோபி அண்ணா மாத்திரம் சொல்லக்கூடாது, ஏன்னா நீங்கள் நிறைய தடவை சொல்லிட்டீங்க. சிவகார்த்திகேயன். இல்லை, நான் ஒருத்தர்லாம் நிச்சயமாக சொல்லவே முடியாது. அண்ட் இங்கே வந்து ஐயோ இவங்க நல்லா பண்ணுறாங்களே அப்படின்றதெல்லாம் என்றைக்குமே இருந்ததில்லை. எல்லாரையுமே நான் ரசிச்சிருக்கேன், எல்லாரையுமே ரசிச்சிட்டே இருப்பேன், எல்லாரையுமே பிடிக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இருந்து ஓகே, நாங்களாம் நாமினேட் ஆயிருக்கோம், எங்கள் ஷோலாம் நாமினேட் ஆயிருக்கான், வாங்குறமான்னு பார்த்துட்டு போ, சரிங்களா? தேங்க்ஸ் அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் டேக் யூர் சீட்.